ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடை தோசைக்கு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் புழுங்கலரிசி போட்டுக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி போட்டு நல்லா 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறணும். நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது 2 மணி நேரம் அரிசி மட்டும் ஊறட்டும். பாத்திரத்தில் 250 கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். 100 கிராம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. அரிசியும் ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாம். பருப்பு ஊறிடுச்சு. இது வடித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு 7 வரமிளகாய், 8 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, அரை துண்டு இஞ்சி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பு இதிலே தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சிக்கிட்டுருக்கு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்கும்போது நல்லா குறைப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்படியே மீதி உள்ள அரிசி பருப்பு எல்லாத்தையும் திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்ச மாவு கூட சேர்த்துடலாம். எல்லா மாவையும் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மாவை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கிளறிக்கலாம். உப்பு பத்தாட்டா போட்டுக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடை மாவுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் பல், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானிலை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை இது கூட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் பல்லையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாவில் பச்சையை சேர்க்கும்போது அங்கங்கே கடிப்படும். இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை மாவு கூட சேர்த்துடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அடை மாவு தோசை ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் அடுப்பில் வச்சு காஞ்ச உடனே 2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னமாகவும் இல்லாமல் இந்த ஷேப்பில் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த செவந்து வந்தோடனே இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடை தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ஜாரில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். மூடி ஓப்பன் பண்ணி
பொரிகடலை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கிண்ணத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பம் கொடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானிலை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு சட்னியில் ஊற்றிட்டோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அடை தோசைக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவையான சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.